சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரிலிருந்து பயணிகளை ஏற்றிய அரசு பேருந்து காரைக்குடி நோக்கி சென்றுள்ளது. இந்த பேருந்தை நிலக்கோட்டையை சேர்ந்த சென்றாயன் ஓட்டிச் சென்றுள்ளார். மேலும் காரைக்குடியிலிருந்து திண்டுக்கல் நோக்கி வந்த மற்றொரு அரசு பேருந்தை தற்காலிக ஓட்டுநர் சுதர்சன் என்பவர் ஓட்டிச் சென்றுள்ளார். மாலை 4:30 மணியளவில் 2 அரசு பேருந்துகளும் கும்மங்குடி பாலம் அருகே சென்றபோது நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. பின்னர் விபத்தில் காயமடைந்தவர்களை அப்பகுதி மக்களும் அவ்வழியாக பிற வாகனங்களில் வந்தவர்களும் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்தில் டிரைவர் சென்றாயன் உட்பட 8 பேர் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். படுகாயமடைந்த 3 பேர் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அழைத்துச் சென்ற நிலையில் அவர்களும் உயிரிழந்தனர். விபத்தில் 9 பெண்கள் 2 ஆண்கள் என மொத்தம் 11 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 2 பேருந்துகளிலும் பயணம் செய்த 117 பயணிகளில் 58 பேர் காயமடைந்து திருப்பத்தூர், மதுரை, காரைக்குடி, சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த கோர விபத்து காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகனங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து அறிந்த சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் பொற்குடி அரசு மருத்துவமனைக்கு சென்று காயமடைந்தவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்ததுடன் சம்பவம் குறித்து கேட்டறிந்தார். காயத்துடன் உயிர் தப்பி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பேருந்து ஓட்டுநர் சுதர்சனிடம் விபத்து குறித்து கேட்டபோது, குறுகலான சாலையில் காரைக்குடி நோக்கி எதிரே வந்த பேருந்து வேகமாக வந்ததால் விபத்து நேரிட்டதாக அவர் தெரிவித்தார். மேலும் அவர் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டார். இந்த விபத்தில் உயிரிழந்த 3 பேரின் உடல்கள் காரைக்குடி அரசு மருத்துவமனையிலும், எஞ்சியவர்களின் உடல் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் உடற்கூறு ஆய்விற்காக கொண்டு செல்லப்பட்டன. விபத்து குறித்து அறிந்த சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன், காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் மாங்குடி, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிவபிரசாத் ஆகியோர் விபத்து நடைபெற்ற இடத்தை பார்வையிட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். மேலும் படுகாயமடைந்தவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் உயிரிழப்பு அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இந்த விபத்து குறித்து அறிந்த தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்ததுடன் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு 3 லட்சம் ரூபாயும், படுகாயமடைந்தவர்களுக்கு 1 லட்சம் ரூபாயும் மற்றும் லேசான காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் நிவாரணம் வழங்க உத்தரவிட்டுள்ளார். இந்த விபத்து குறித்து நாச்சியாபுரம் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.